செஞ்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அப்படின்னு ஒரு நிலைமையில கூட நம்ம இருக்கிறோம். ஆனா இங்க வேதவசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் 27ஆம் வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தன் மனைவியாகிய இசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாப்பை போல ஒருவனும் இல்லை. அவனை போல ஒருவனும் இல்லை பாவசேத்துல. ஆனா அதே 27ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, ஆகாப்பு இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் ரெட்டை போர்த்தி கொண்டு உபவாசம் பண்ணி ரெட்டிலே படுத்து தாழ்மையை நடந்து கொண்டான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் சொல்றேன்னா, ஒரு பெரிய ராஜாவா கூட இருந்தாலும் கூட, நல்ல ஒரு பாவம் கூட செஞ்சிருந்தா கூட அவன் கடைசியில அந்த கர்த்தர் வார்த்தையை கேள்விப்பட்ட உடனே, அந்த வெளிப்பட்ட உடனே தாழ்மையாய் கீழே குனிந்து என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கீழே விழுந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒரு அந்த இடத்துல உபவாசம் இருக்கிறான். நம்மளோட வாழ்க்கையிலும் நம்ம ஒரு காரியத்துக்கு ஈடுபட்டிருந்தா ஒரு நாள் அவனோட வார்த்தை வெளிப்படும் போது நம்மளும் கீழ்ப்படிந்து நடந்து கொள்ள வேண்டும்.